அன்பார்ந்த பெரியோர்களே, தோழர்களே, இந்த 48 மணி நேர உண்ணாநிலை போராட்டத்தை மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் தமிழக அரசிற்கு இந்த கோரிக்கையின் மீது ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த போராட்டம் அமைய வேண்டும். பொதுமக்கள் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் மனசுல இந்த அழுத்தம் இருக்கு. உலகில சரிபாதி பெண்கள், அந்த பெண்கள்ல 100% பேரும் இந்த குடி போதை, கஞ்சா போதை, எந்த போதையா இருந்தாலும் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அது மகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாய்மார்களாக இருந்தாலும் இந்த குடி போதை வேண்டாம், இந்த சாராய சனிய வேண்டாம், என் குடும்பம் அழிஞ்சது போதும், என் புள்ள போதையில தள்ளாடுறது போதும், வேண்டாம் தான் பெற்ற வயிறு பற்றி எரியுதுன்னு தாய்மார்கள் கதறுகிறார்கள். விஷசாராய படுகொலை ஏன் சொல்லுகிறோம்? ஏதும் அறியா உழைப்பாளிகள் தங்கள் உழைப்பினுடைய சுமை தீர, அந்த வலி நீங்க போய் 50 ரூபாய்க்கு குடிச்சா காசு மிச்சமாகும். 500 ரூபாய் தினக்கூலி வாங்கி 50 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டை குடிச்சிட்டு மீதி 450 ரூபாய வீட்டுக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய தினக்கூலி தொழிலாளர்கள், பெயிண்டர், கொத்தனார், கட்டட தொழிலாளி, லாரியில லோடு மேன், இப்படிதான் செத்து போனவர்கள் 60 பேர். நண்பர்களே, இதற்கு நீதி என்பது அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுக்கப்பட்டது. அது அரசினுடைய தவறுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த கள்ளச்சாராயத்தை அரசு, கலால்துறையும், காவல்துறையும், வருவாய்த்துறையும் தடுக்காததால் தான் அவர்கள் அதை குடித்தார்கள். குடித்ததால் தான் மரணித்து போனார்கள். அதற்கு அரசு கொடுத்த இழப்பீடு. அந்த குடும்பம் நிற்கதியாக நின்றுவிடக் கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்ட இழப்பீடு. ஆனா அது நீதியா? நீதி என்பது இந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படணும். 60 பேர் செத்து போனாங்கன்னா தண்டனை கொடுக்கப்படணும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு லாரி ஒருத்தரை இடிச்சு இறந்து போயிட்டார்னா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து இழப்பீடு கொடுக்கப்படுது. அதே நேரத்தில் அந்த ஓட்டுநர் கிரிமினல் வழக்கை போய் சந்திச்சு, நான் வேணும்னே இடிச்சனா இல்ல அலட்சியமா இடிச்சனா எதிர்பாராய்ச்சி அந்த கிரிமினல் ட்ரையல் அவரு எதிர்கொண்டுதான் ஆகணும். அதற்கான தண்டனையை அடைஞ்சுதான் ஆகணும். அதுபோல இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அப்படி ஒரு தண்டனை வழங்கக்கூடிய சட்டத்தில் இடம் இருக்கான்னா இல்ல. கடந்த வருடம் மரக்காணத்துல 23 பேர் இதே போல விஷசாராய இறந்து போனாங்க. அப்ப அதற்கு விழுப்புரம் மாவட்ட எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. என்னாச்சு? திரும்ப பணிக்கு போனாங்க. அப்ப இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் இதற்கு நிரந்தர தீர்வு என்பது நீங்க மதுவிலக்கு அமல்படுத்தி தான் ஆகணும். மதுவிலக்கு சாத்தியமா, முடியுமா? இன்னைக்கு ராத்திரி மதுவிலக்கு கொள்கையில தமிழக அரசு தமிழக முதல்வர் கையெழுத்து போட்டா நாளை காலையில டாஸ்மாகே இருக்காது, போதையே இருக்காது. இப்ப இன்னைக்கு பூரா குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க கை நடுக்க, நாளைக்கு என்ன செய்யறது, என்ன பண்றது அப்படிங்கிற இப்படித்தான் யோசிக்கிறாங்க. கொரோனாவோட 2 வருஷம் இருந்தோம். எந்த சாராய கடையில போய் குடிச்சீங்க? கொரோனாவில் 1.5 வருஷத்துக்கு மேல வீட்டுல முடங்கிட்டு இருந்தோம். சாராய கடை கிடையாது, சாப்பாடு கூட சரியா கிடையாது. மக்கள் வாழ்ந்தாங்க, இருந்தாங்க. அப்ப முடியாதுங்கிறது நம்ம தேவையை ஒட்டி தான் முடியாதுங்கிறது. முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா, சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா யார் பேசுகிறாரு? அப்ப மது கடை வேணும், சாராய கடை வேணும்னு சொல்லக்கூடியதுல அரசியல் இருக்கு. அது முதலாளிகளான அரசியல், ஆளுமர்க்கத்தினுடைய அரசியல், லாபத்தை கொளிக்கக்கூடிய அரசியல். யாருக்காக அரசு நடத்தப்படுகிறதோ அந்த அரசினுடைய அரசியல். மது வேண்டாம், குடிபோதை வேண்டாம், சாராய கடை வேண்டாம், டாஸ்மாக் வேண்டாம், இது உடல் நலத்துக்கு தீங்கானது, பெண்கள் மீது துன்பம் வருது, சமூகத்தில் குற்றம் பெருகுது, சாலைகள்ல விபத்து அதிகரிக்குது அப்படின்னு இது சாராய கடை வேண்டாம்னு சொல்லக்கூடிய அரசியல் பெரும்பான்மையாக உழைக்கும் மக்கள், விவசாயிகள், தொழிலாளிகள். அதை பாருங்க, யாருக்கான அரசியல்?
சாராயம் வேண்டாம், போதை வேண்டாம் சொல்லக்கூடியது மக்களுக்கான அரசியல். சாராய கடை வேண்டும், அதை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லது பணக்காரர்களுக்கான அரசியல். மக்களை குடி போதையில் ஆழ்த்தி சிந்திப்பதில் இருந்து அவர்களை தடுத்து அவர்களை மயக்கத்தில் வச்சு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியல். 45,000 கோடி தமிழக அரசுக்கு சாராய பாட்டில் விற்றதன் மூலம் கடந்த ஆண்டு வருமானம் 45,000 கோடி. அப்ப வித்தவங்களுக்கே 45,000 கோடி கிடைச்சதுன்னா அந்த சாராய பாட்டில உற்பத்தி பண்ணவனுக்கு எத்தனை ஆயிரம் கோடி கிடைச்சிருக்கும்? நண்பர்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப பெரும் ஆலை முதலாளிகள் திமுகவிலும் இருக்காங்க, சாராய முதலாளிகள் அதிமுகவிலும் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, காங்கிரஸ்ல இருக்காங்க. அப்ப இது சமூகத்திலிருந்து நாம் இந்த பிரச்சனையை பேச வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து நாம் பேச வேண்டும். அப்ப இன்றைக்கு சாத்தியம் இல்லை, முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதற்கு ஒரு அரசியல் இருக்கிறது, அதற்கு ஒரு பின்புலம் இருக்கிறது. அப்ப நாம இதை செய்யணும், இதற்காக போராடணும்னு சொல்றது நம்ம அரசியலை நம்ம பேசுறோம். நண்பர்களே, ஊழலை ஒழிக்கணும்னு சட்டம் இருக்கு, ஊழல் ஒழிப்பு சட்டம், லஞ்ச ஒழிப்புத்துறை அதற்காகவே இருக்கு. எந்த அலுவலகத்திலேயாவது இன்றைக்கு லஞ்சம் இல்லாம இருக்கா? கலெக்டர் ஆபீஸா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், இபி ஆபீஸா இருக்கட்டும், விஓ ஆபீஸா இருக்கட்டும், இல்ல கார்பரேஷனா இருக்கட்டும், எங்கேயாவது லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்குதா? இப்ப லஞ்சம் கொடுக்கறத ஒழிக்க முடியல, அதனால லஞ்சத்தை நாம திறந்த வெளியில கொண்டு வந்துருவோம் அப்படின்னு யாராவது பேச முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அப்ப அதை பிடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரி இருக்காங்க, லஞ்சம் வாங்கக்கூடாது, சட்டப்படி வாங்கக்கூடாதுன்னு. அதே போல தீண்டாமை ஒழிப்பதற்கு சட்டம் இருக்கிறது. இன்றைக்கு தீண்டாமை கிராமங்களில் இருக்கு, தனி சுடுகாடு, கோயில் உள்ளார வரக்கூடாது, இந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணா ஆணவ படுகொலை நடக்குது. அப்ப இதை ஒழிக்க முடியல, அப்ப எதுக்கு தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு பேச முடியுமா? நண்பர்களே, குடிபோதை இல்லாத ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும், அதை நோக்கி நாம் வழிநடத்த வேண்டும் என பேசினால் முடியாது முடியாது என பேசுகிறார்களே, யாருக்காக பேசுகிறார்கள்? மதுவிலக்கு முடியாது, சாத்தியமில்லை என பேசுபவர்கள் யாருக்காக பேசுகிறார்கள்? இதை மட்டும் கேள்வி கேளுங்க. எப்படி முடியாம போயிடும்? கருவறை தீண்டாமையில அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும்னு கிட்டத்தட்ட 50 வருஷமா போராடுறோம். 50 வருஷத்துக்கு மேல போராடுறோம். சட்டம் போட்டோம், தீர்ப்பு வந்துச்சு, மக்கள் போராட்டம் பண்றாங்க, பெரியார் துவங்கிய போராட்டம் இன்று வரை நம்மளால் வெற்றி பெற முடியவில்லை. முழுமையாக விட்டுற முடியுமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே சரத்து 47 ஒரு மாநில அரசுக்கான வழிகாட்டும் நெறிமுறைகள்ல நீங்க மதுவை கூட ஒழிக்கணும், படிப்படியா ஒழிக்கணும், விடக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்களே. நீங்க அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீர்கள், மகாத்மா காந்தியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீர்கள், வள்ளலார் புத்தர் வள்ளுவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் அந்த மதுவை ஒழிக்கணும் என்று யாராவது பேசினால் நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க, சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க. அது எந்த வகையில சரியாக இருக்க முடியும்? இப்ப தமிழக முதல்வருக்கு நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக நேரடியாக கோரிக்கை வைக்கிறோம். நீட் எதிர்ப்பை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் அறிவியல் பூர்வமாக, ஆதாரபூர்வமாக நீங்கள் நீட்டு பெரும்பான்மையான ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கல்வி உரிமையை பறிக்கும் அப்படின்னு நிறுவி இருக்கோம். நம்ம நீதியரசர் ஏ.கே. ராஜன் கமிட்டி மூலம் நிறுவி இருக்கோம். எப்படி அது மருத்துவ சுகாதார கட்டமைப்பையே அது பாதிக்கும். சாதாரண மக்கள், சாதாரண மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் மருத்துவராக ஆகாவிட்டால் கிராமப்புற மருத்துவ கட்டமைப்பையே அது சிதைத்துவிடும், எதிர்கால மிகப்பெரும் பிரச்சனையாகும் என்று ஓர் அணியில் நின்று தமிழகம் நீட் எதிர்ப்புக்காக போராடுகிறது. அந்த நீட்டை எதிர்ப்பை கீழே போது மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வைத்து எல்லா இடங்களையும் பிரச்சாரம் செய்து கருத்து கேட்பு அஞ்சல் அட்டை பெற்று அதை இந்தியா முழுமைக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பி இன்றைக்கு காஷ்மீரிலே, வெஸ்ட் பெங்கால்ல, பீகார்ல, டெல்லியில நீட் எதிர்ப்பு போராட்டம் நடக்கிறது. அதுபோல தமிழகத்திலே மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு நீங்கள் முயன்றால் அது இந்தியாவுக்கே வழிகாட்டியாக அமையும். சமூகத்தில் நீங்க குடிப்பவர்களுடைய எண்ணிக்கையை எப்படி குறைக்க போகிறீர்கள்?
இன்றைக்கு கடைகளை வைத்திருந்தால் இன்றைக்கு சிறு பள்ளி மாணவர்கள் எல்லாம் குடிக்கிறார்கள். கஞ்சா போதை தலைவிரித்து ஆடுகிறது. அப்ப அதற்கு எதிராக அரசு கொள்கை முடிவெடுத்து அமல்படுத்தி மக்களை அதற்கு எதிராக நீங்க அணி சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா செய்ய முடியாம இப்படி போகும். இன்றைக்கு பள்ளிக்கூடத்துல பையன் படிப்பை விட்டு நின்றக்கூடாது என்பதற்காக காலையில சாப்பாடு கொடுக்கணும். தமிழக அரசு காலை உணவு திட்டத்தை கொண்டு வருது. பையன் காலையில சாப்பாடுக்காக வராம வந்துடக்கூடாது, அல்லது பசியோட படிச்சிடக்கூடாது. மதிய சாப்பாடு கொடுக்கணும். மதிய சாப்பாடு இல்லைன்றதுக்காக படிக்காம போயிடக்கூடாது. அவனுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்கணும், செருப்பு கொடுக்கணும், பேக் கொடுக்கணும், சைக்கிள் கொடுக்கணும், லேப்டாப் கொடுக்கணும். அவனை எப்படியாவது படிக்க வைக்கணும், எப்படியாவது அவனை ஆளாக்கணும். அந்த அவன் மனிதனை நாகரிகமான மனிதனா மாத்திடணும். அவனுக்கு காலேஜ் போனா கூட பெண்கள்லாம் படிக்க வைக்கணும், பெண்களுக்கெல்லாம் மாதாந்திர பணம் கொடுக்கணும், அவருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். இப்படி ஒரு சமூகத்தை, அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்காக இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துகின்ற தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் உருவாக்கிய, நாம் உருவாக்கிய இந்த இளைய தலைமுறை, இந்த மாணவர் சமுதாயம் டாஸ்மாகிலே வழிபறிக்கப்பட்டு அவர்கள் குடி நோயாளியாக, குடிக்கு அடிமையாக, சமூக விரோதிகளாக, பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை செய்பவர்களாக மாறுகிறார்களே, அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். அந்த இடத்துல நீங்க போலீஸை வைத்து ஒழித்து விடலான கள்ளச்சாராயத்தை ஒழிப்பீங்க, டாஸ்மாக்ல போய் குடிக்கிறவனை நீங்க எப்படி தடுக்க முடியும்? அப்ப அரசே நீங்க ஒரு அரசு ஊழியர் சொல்றாரு, சார் டாஸ்மாக் மூடனா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சம்பளம் போட முடியாது சார் அப்படின்றாங்க. இப்போ ஒரு அரசாங்கம் குடியினுடைய வருமானத்தை வைத்து அரசு நடத்தினால் அந்த அரசு நீதியான அரசா? அது மக்களுக்கான அரசா? மக்கள் நல அரசா? நண்பர்களே, சிந்தித்து பாருங்கள். நம்மளிடம் கையிலே புள்ளி விவரங்கள் எதுவும் கிடையாது. நாம் பத்திரிகையிலே வரக்கூடிய கட்டுரைகளையும் செய்திகளையும் மக்களிடையே நாம் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை, அவர்கள் படக்கூடிய துன்பங்களில் இருந்து அவர்களுடைய உணர்வுகளை கோரிக்கைகளாக, போராட்டங்களாக நாங்கள் அரசுக்கும் மக்களுக்கும் முன்வைக்கிறோம். மரக்காணத்திலே நாங்கள் சென்ற அத்தனை வீடுகளிலும் எங்களிடம் வைத்த அத்தனை பெண்களும் இந்த சாராய சனியனை விடாதீங்க, ஒழிச்சு கட்டினோம், விடக்கூடாது. 10 லட்சம் கிடைச்சதுக்காக யாரும் எந்த மகிழ்ச்சி அடையல. தன் வீட்டுல அப்பா போயிட்டார், அண்ணன் போயிட்டார், தம்பி போயிட்டாரு, அவன் வீட்டுக்கு ஆளாக இன்னும் எத்தனை ஆண்டுகள் எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார், பராமரிப்பார் என்றுதான் பேசினார்களே தவிர அரசுடைய 10 லட்சத்துக்கு யாரும் சிறு அளவு கூட அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. யாராவது மகிழ்ச்சி அடைவார்களா? கருணாபுரத்திலே, கள்ளக்குறிச்சியிலே, மாதுவாச்சேரியிலே நாங்கள் சென்ற இடங்களில் எல்லாம் ஆஸ்பத்திரியிலே கதறிய பெண்களிடம் எல்லாம் அவர்கள் எங்களிடம் சொன்னது, டாஸ்மாக்கு எதிராக போராட வேண்டும், எந்த சாராயத்தை விடக்கூடாது. டாஸ்மாக் சாராயம், கள்ள சாராயம், கஞ்சா போதை ஏதாவது உடலுக்கு நல்லது ஏதாவது இருக்கா? எல்லாம் உடலுக்கு தீங்கானது, சிந்தனைக்கு தீங்கானது, அறிவுக்கு தீங்கானது. போதை உள்ளே போனால்தான் அவன் மிருகமாக மாற்றப்படுகிறான். அவன் தான் என்ன செய்கிறோம் என்று நாளடைவில் தெரியாமல், தாயது தாரமது பாட்டியது தாத்தா எது தெரியாமல் எத்தகைய பந்தமா செயலுக்கும் அந்த போதை தான் அவனை துணிச்சலை கொடுக்கிறது, அவனுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போகிறது நூற்றுக்கணக்கான. ஆனால் இதை பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக திசை திருப்புகிறார்கள். முதலமைச்சரை ராஜினாமா செய்ய வேண்டும் என அவர்கள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்தை முன்தள்ளுகிறார்கள். ஏன் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என எடப்பாடி ஏன் கேட்கக்கூடாது? மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என சீமானோ, அன்புமணி ராமதாசோ அல்லது அண்ணாமலையோ ஏன் கேட்கக்கூடாது? அதை கேட்காமல் அவர்கள் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும், திமுக முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும் என திசை திருப்புகிறார்கள். மக்களுடைய இந்த 60 பேருடைய பிணங்களுடைய அந்த உயிர் பலியை, அந்த அரசியல் ஆதாயத்தை இவர்கள் மடைமாற்ற பார்க்கிறார்கள். உள்ளபடியே அந்த உயிர் பலிக்கான நீதி பெரும்பான்மையாக குடிபோதையால் பாதிக்கப்பட்ட இந்த சமூகத்திற்கு தான் செல்ல வேண்டும். எச்சரிக்கையாக இருங்கள். என் கணவன் குடித்ததால் நான் இன்றைக்கு பறிகொடுத்து விட்டு விதவையாக நிற்கிறேன், 2 குழந்தைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வது நான் நினைக்கிறேன் என்று மொத்த சமூகத்திற்கு, மக்களுக்கு எச்சரிக்கை விதமாக சாராயத்தை ஒழிக்க நாங்கள் போராட தவறிவிட்டோம். நீங்கள் போராடாவிட்டால் நாளைக்கு உங்கள் மகனை இழந்து, உங்கள் கணவனை இழந்து, உங்கள் உற்றார் உறவினை இழந்து நடுத்தருவிலே எங்களை போல் இருக்கக்கூடிய அவல நிலை ஏற்படும் என
60 பேர் விஷ சாராயத்திற்கு உயிர் பலியாகி இந்த சமூகத்தை எச்சரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய உயிர் பலிக்கான நீதி இந்த மக்களுக்கு தான் கிடைக்க வேண்டுமே தவிர எதிர்க்கட்சிகள் தங்களுடைய குறுகிய அரசியல் ஆதாயத்துக்கு அருவருப்பான அரசியலுக்கு பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை மக்கள் அதிகாரம் முன்னெடுத்திருக்கிறது. நண்பர்களே, சாராயத்துல நீங்க கள்ள சாராயம் நல்ல சாராயம் எல்லாமே கெடுதல் எல்லாருமே சொல்றாங்க. யாரும் உடலுக்கு நல்லதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப கெட்டதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை கைவிடணும், அதை மூடணும்னு சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க? ஏன் தயங்குறீங்க? நீங்க ஏன் தயங்குறீங்க? நாங்கள் பல பேரோட அந்த பிரசுரத்தை கொடுத்து பேசுறோம். யாரும் பெண்களை தவிர மற்ற யாரும் இது சாத்தியமா முடியுமா? யாரும் குடிக்காதவங்களே அப்படி சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு சமூகத்துல இந்த கெட்ட விஷயம் நியாயப்படுத்தப்படுது. நீங்க வீட்டுல கூட்டிட்டு வந்து 4 பேரை கூட்டு வந்து வீட்டுல குடிச்சா ஒத்துப்பீங்களா? நீங்க எதுக்கு அங்கங்க போய் வாங்கிட்டு போய் குடிக்கிறாங்க? அப்ப சமூகத்துல இந்த குடி போதை என்பது பிரச்சனை இல்ல, அது தப்பு இல்ல, அது ஒழிக்க முடியாது. அப்ப திருட்ட ஒழிக்க முடியாது, ஆக்சிடென்ட் ஒழிக்க முடியாது, ஊழலை ஒழிக்க முடியாது, தீண்டாமை ஒழிக்க முடியாது, பெண்கள் மீதான பாலியல் வன்முறை ஒழிக்க முடியாது. இப்படி போயிட்டே இருக்க முடியுமா? எது தவறோ அதை எதிர்த்து போராடுவதுதான் ஒரு இயக்கத்துடைய கடமை, ஒரு அரசியல் தலைவர்களுடைய பொறுப்பு. நண்பர்களே, இதற்கு ஒன்றும் பெரிய காரியம்லாம் தேவையில்லை. மொத்த இந்தியாவும் செய்யணும்னா தமிழகம் செய்து காட்டணும். இன்றைக்கு குஜராத்ல மதுவிலக்கு இருக்கு, பீகார்ல மதுவிலக்கு இருக்கு, மிசோராம்ல மதுவிலக்கு இருக்கு, நாகாலாந்துல மதுவிலக்கு கொள்கை இருக்கிறது. நாம அமல்படுத்தணும், அமல்படுத்த வைக்கணும். அதற்கு பொதுமக்களாகிய நீங்கள் உங்களுடைய மன கருத்துக்களை வெளியில சொல்லணும், வெளியில பேசணும், ஆதரவு கொடுக்கணும். அப்பதான் ஆளுகின்ற அரசுக்கு அச்சமும் அவர்களுக்கு ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வரும். நீங்க இல்லனா நாம எதிர்கால தலைமுறை குடிக்கு போயிடுச்சுன்னா வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, விலைவாசி உயர்வு இருக்கு. இன்றைக்கு வாங்குற சம்பளம் 10ல, இன்னைக்கு படிச்சா வேலை கிடைக்கல, படிக்கிறதுக்கு மொத்த சொத்து விற்கிற மாதிரி ஆகுது. நம்மளுடைய எல்லாத்துக்கும் தீர்வு ஒரு பக்கம் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட கதறி அழுகணும், இன்னொரு பக்கம் தாலி அறுத்து கோட்டரை குடிச்சிட்டு கையேறு நிலையில கடனுக்கு நிக்கணும், இல்லைன்னா ஒரு அரை முழம் கயிறுல தூக்குல தொங்கணும். இப்படி எதுக்குங்க செய்யணும்? இந்த விஞ்ஞான உலகத்துல சந்திரன்ல கால வைக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில ஒரு இந்திய நாட்டுல பல லட்சக்கணக்கான $1 பில்லியன் வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய ஒரு பெரும் மாநிலம், பெரும் நாடு இந்தியா ஒன்றியம். அப்ப என்ன நம்ம கிட்ட இல்ல, என்ன வளம் இல்ல நம்ம கிட்ட. அப்ப இத நம்ம சரியா மக்கள் நாங்கள் கீழிருந்து இந்த மதுவிலக்கு கொள்கையை, இந்த போதைக்கு எதிரான போராட்டத்தை நாம தொடங்கணும். இது எங்களுக்கு புதிதல்ல. 2015 மக்கள் அதிகாரம் துவங்கப்பட்டதே இந்த 3 டாஸ்மாக் என்ற முழக்கத்தின் வழியாகத்தான் தமிழக மக்களிலே நாங்கள் அறிமுகமானோம். அப்ப 3 டாஸ்மாக்கை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பல்ல மக்கள் அதிகாரம். மொத்த அரசு கட்டமைப்பும், நீதித்துறை முதல் காவல்துறை, வருவாய்த்துறை, மொத்த அரசு கட்டமைப்பும், சமூக கட்டமைப்பும் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை, நியதிகளை கடைபிடிக்க முடியாமல் நெருக்கடியில் சிக்கி முன்னுக்கு பின் முரண்பட்டு தோற்று போய் நிற்கிறது. இந்த நாட்டு மக்களை ஆள அருகதை இழந்திருக்கிறது. அப்ப நீங்க மக்கள் அதிகாரம் தான் ஒரே தீர்வு. மக்கள் நீங்கள் தான் அதை அதிகாரமாக அதை மாற்றி அமைக்க வேண்டும். மணல் கொள்ளையா, தண்ணீர் கொள்ளையா, மது போதையா, எதுனாலும் நீங்க தான் போராடி தீர்க்கணும் என்ற ஒரு அரசியல் செயல் தந்திரத்தை, ஒரு அரசியல் தலைமையை மக்களுக்கு சொல்லுவதற்கு எப்படி சொன்னால் புரியும் என யோசித்து டாஸ்மாக் வழியாக, கள்ளச்சாராயத்து வழியாக அன்றைய காலகட்டங்களிலே நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். ஐயா சசிபெருமாள் தான் பெற்ற நீதிமன்ற தீர்ப்பு அமுல்படுத்த முடியாது என அதிகாரிகள் சொன்னதற்காக செல்போன் டவரிலே ஏறி தன்னுடைய உயிரை விட்டார். என்ன உத்தரவு பெற்றார்? பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே, கோவிலுக்கு பக்கத்திலே டாஸ்மாக் இருக்கக்கூடாது, மார்க்கெட் இருக்கிறது, டாஸ்மாக் இருக்கக்கூடாது என உன் சட்டம் சொல்லுகிறது. இங்கு டாஸ்மாக் வைத்திருக்கிறீர்கள், நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு அதை மூட ஆணை பெற்றார்.
நண்பர்களே, உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் டாஸ்மாகை மூட முடியாது என போராடியதிலே அவர் உயிரை விட்டார். நாடு முழுவதும் வெகுஜன பத்திரிகைகளே, ஆனந்த விகடன்ல, ஜூனியர் விகடன்ல, தினசரியில ஊருக்கு ஊரு விதவைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, விபத்துல எவ்வளவு பேர் இறந்து போறாங்க, இளைய தலைமுறை எப்படி இருக்கிறது, குடிநோயாளிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, பெரும் பிரச்சனையாக மக்களிடத்தில் இருந்தது. இந்த பிரச்சனையை இந்த அரசு கட்டமைப்பை பற்றி புரிய வைப்பதற்கு ஒரு ஆளுகின்ற அரசை அதிகாரமே இலக்கு வைத்து போலீஸை காவலுக்கு போட்டு டாஸ்மாக் கடையை திறக்கும் போது 3 போலீஸ் நின்று கயிறு கட்டி காவலுக்கு போட்டு குடிகாரன் எல்லாம் வரிசையா விட்டு குடிக்க வச்சு அவனை பாதுகாப்பா அனுப்பி வச்ச அவலம் அன்றைக்கு நடந்தது. அப்ப 3 டாஸ்மாக் விடக்கூடாதுன்னு நாங்கள் போராடினோம், மக்களை திரட்டி போராடினோம். மக்கள் எதிர்ப்பு தொடுத்த இடங்களில் எல்லாம் அன்றைக்கு டாஸ்மாக் ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது மூடப்பட்டது. எமது தோழர்கள், எண்ணற்ற தோழர்கள் 1 மாதம் 2 மாதம் சிறையிலே இருந்தார்கள். எமது புரட்சி பாடகர் கோவன் அவர்கள் தேச துரோக வழக்கிலே கடுமையாக ஒடுக்குமுறைக்குள்ளாகி சிறைப்படுத்தப்பட்டார். அதனால்தான் மொத்த கட்சிகளும் காங்கிரஸ், திமுக, சிபிஐ, சிபிஎம் அனைத்து கட்சிகளும் நாங்கள் மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என அவர்கள் பகிரங்கமாக அறிவித்தார்கள். திமுக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என பகிரங்கமாக அறிவித்தார்கள். நேரடியாக நான், கோவன், எமது தோழர்கள், முதல்வர் கலைஞர், அன்றைக்கு முதல்வர் கிடையாது, கலைஞர் அவர்களை சந்தித்த போது நேரடியாக கலைஞர் எங்களிடம் சொன்னார், ஐயா இத மாதிரி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நாங்கள் தமிழகம் முழுவதும் கூட்டம் போராட்டம் நடத்துகிறோம், நீங்க ஆதரவு கொடுக்க வேண்டும் என அவரிடம் கேட்டோம். நன்றாக செய்யுங்கள், எந்த மாவட்டத்தில் நீங்கள் கூட்டம் நடத்தினாலும் அந்த மாவட்ட செயலாளரை அங்கு நான் பங்கேற்க செய்கிறேன், நீங்க போய் செய்யுங்கள் என கலைஞர் நேரடியாக சொன்னார். அன்றைக்கு காங்கிரஸ் தலைவர் EVK இளங்கோவன் பகிரங்கமாக அறிவித்தார், ஆதரவு கொடுத்தார். அப்ப பொதுமக்களுடைய கருத்துக்கள், பொதுமக்களுடைய போராட்டங்கள் அதிகரிக்கும் போது கட்சிகள் தங்களுடைய கொள்கையை அதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அன்றைக்கு எதையுமே செய்ய முடியாது என இருமாப்போடு இருந்த ஜெயலலிதா அம்மையார் கூட நான் படிப்படியாக மூடுகிறேன் என சொன்ன பிறகுதான் அவர்கள் மக்களை சந்திக்க முடிந்தது. நண்பர்களே, இது நீண்ட போராட்டம், போதைக்கு எதிரான போராட்டம், நீண்ட போராட்டம், குடி சாராயத்துக்கு எதிரான போராட்டம், நீண்ட போராட்டம். அதை நாம தொடர்ந்து நடத்திதான் ஆகணும். உடனடியா ஒரு வெற்றி என்பது எதிலுமே கிடையாது. வெற்றி பெற்ற கொள்கை என நீங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள். டாஸ்மாக், கள்ளச்சாராயம், குடி போதையை நாம் முற்றாக ஒழித்து முழு மதுவிலக்கை அமுல்படுத்தினால் அது வெற்றி அடையாது என சொல்லுகின்ற அறிவான்களே, கணவான்களே, முழுமையாக வெற்றி அடைந்த மக்கள் வந்தாகணும். அந்த 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 எச்சரிக்கை உணர்வு, அந்த அச்ச உணர்வில் தான் இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும், நீங்கள் இந்த போராட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை இதோடு நிறைவு செய்கிறேன்.